ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆடி 4வது வெள்ளி. கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல். கொழுக்கட்டை தான் நைவேத்தியம். கோதுமை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இது கோதுமையை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு வறுத்துக்கணும். நல்லா வறுத்து திரிக்கணும். இது எங்கள் அம்மா எனக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாவு தான் இதில் சரி கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு. இது நெக்ஸ்ட்டு இந்த கப்புக்கு 2 கப்பு போட்டிருக்கேன். இந்த பச்சரிசி மாவு இந்த கப்புக்கு அரை கப்பு போட்டால் போதும். பச்சரிசி மாவு போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் அரை கப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் திருவி வச்சுருக்கேன் தேங்காய். திருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் இந்த கப்புக்கு 1 கப்பு தேங்காய் நல்லா வறுத்து போடணும். நெய்யில் வறுத்து போடணும். இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து போடணும். தேங்காய் பூ நெய் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றி 1 கை தேங்காய் பூ போட்டு நல்லா வறுத்து போடணும். ஏன்னா இந்த கொழுக்கட்டை வறுத்த மாவுனால எவ்வளோ ஒரு 2 நாள் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒன்றுமே செய்யாது, கெட்டே போகாது. ஸோ தேங்காய் பூவை மட்டும் நல்லா வறுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் 2 நாளைக்கு. இல்லை நான் நல்லா வறுத்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் எவ்வளோ சேர்க்கணுன்னா, இது அரை கிலோ நம்ம போட்டிருக்கோம் மாவு. ஸோ இது 1 கிலோ வெல்லம் போடலாம். நான் 3/4 கிலோ போட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா நல்லா வெல்லத்தை தட்டிட்டு பாகு எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் ஃபுல்லாக 3/4 கிலோ இருக்கும். இதை தட்டி நம்ம பாகு எடுக்க வேண்டாம். இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தோடனே நம்ம இதில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். 3/4 கிலோ மண்டபத்துக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைக்க போகிறேன். ரொம்ப பாகாக வேண்டாம். ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். கொதித்து தண்ணியாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த சுக்கு ஏலக்காவை தட்டி நம்ம இதை தட்டிட்டு மிக்சியில் போட்டு திரித்து இதில் தட்டிடலாம். இந்த அளவுக்கு திரிச்சுருங்க. திரித்து இது தட்டி நான் 1 பிஞ்ச் உப்பு போட்டேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சு பிடிச்சி வச்சிடலாம் கொழுக்கட்டை மாதிரி. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கோதுமை நம்ம கோதுமை கொழுக்கட்டைனால கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சம் இழுக்கும். டைம் ஆக ஆக தண்ணி ஆகும்.